ஹாய், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஹென்ரி கவல் ஸ்டேட் பார்க். இந்த பார்க் வந்து கலிஃபோர்னியா சாண்டா க்ரூஸ் மவுண்டன்ஸில் இருக்குதுங்க. இது ஆக்சுவலாக ஒரு பழங்காலத்து ரெட்வுட் ஃபாரஸ்ட்டு. இது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் டிரைவில் தான் இருக்குது. அந்த டிரைவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும். நம்ம மலைப்பகுதிக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு போவோம். இப்போ நம்ம பார்க்குள்ளே வந்தாச்சு. நாம் போய் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம், வாங்க. நம்ம இப்போ அந்த ஸ்டோரை பார்த்தோம். அங்கே ஜென்ரலாக இந்த பார்க் பற்றின சுவீனியர்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு, ஸ்டஃப் டால்ஸு, போஸ்ட் கார்ட்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸு, என்னென்ன அனிமல்ஸ் இங்கே இருக்குது அதை பற்றின ஃபோட்டோகிராஃப்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே போனீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அது மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே இவங்க டிஷர்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஆனால் டிஷர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மல் கடைக்கு போனீங்கன்னா அதே டிஷர்ட் ஒரு $10 வாங்கலாம். ஆனால் இங்கே அவங்க $25-30. அந்த சவுண்டு ஆக்சுவலாக ஒரு இங்கே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. அது நாங்கள் என்னென்னு கேட்டதுக்கு அது ஒரு மாடல் ட்ரெயினாமா. அந்த ட்ரெயின் நீங்கள் உக்காந்திங்கன்னா ஒரு சில இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போகுங்கிறாங்க. ஸோ அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். முடிஞ்சால் சான்ஸ் கிடைச்சா அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். இங்கே அந்த ட்ரெயின் டிக்கெட் ஆன்லைனில் தான் புக் பண்ணணுமா. ஆனால் எங்களுக்கு நெட்வொர்க் எப்படி இருக்குது அந்த விஷயம் தெரியல. ஸோ இன்டர்நெட்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கோம். கீப் வாட்சிங். ஸோ இங்கே மேப் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெயிலோட மேப்பு. நாம் இங்கே இருக்கோம். இன்றைக்கி அந்த ரிவர் ஒட்டி ஒரு ட்ரெயில் போகுதுங்கிறாங்க. ஸோ அந்த ட்ரெயில் வழியாக நம்ம போய் பார்க்கலாம். A few moments later. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா தப்பான ட்ரெயிலில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ரிவரை ஒட்டி ஒரு ட்ரெயில் இருந்தது. அந்த ட்ரெயிலில் போகலான்னு நினச்சிட்டு இன்னொரு ட்ரெயில் பிடிச்சிட்டோம். இது எங்கே பார்த்தாலும் மரமாக தான் இருக்குது. சுற்றி முற்றி எங்கேயுமே ரிவர் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரிவர் ட்ரெயிலில் கூட போகலாம். இந்த வாட்டி அவ்வளோதான், கத்தம். இந்த பார்க்கோட உயரமான மரம் 277 அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓல்டஸ்ட் மரம் ஒரு 1500 வருஷம் பழமையானதாமா. இங்கே பாருங்கள், இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னைய மாதிரி ஒரு 10 பேர் சுற்றி கை பிடிச்சிட்டு நின்னா கூட அதோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான்லாம் நிஜமாக இந்த சைஸுக்கு மரம் பார்த்ததே இல்லை. இப்படி ட்ராவல் பண்ணுறது பேசிக்காக ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி மாதிரி தான் எங்களுக்கு. இங்கே யூஎஸ்லலாம் ஜென்ரலாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருது. அதெல்லாம் இங்கே இவங்களுக்கு ஒரு ஃபன் டைம் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குட்டி கேவ் மாதிரி இருக்குது. நம்ம வடிவேல் சாரோட காமெடி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்குங்கிற மாதிரி தாங்க இந்த மரத்தோட நிலைமை. இப்போதைக்கு இந்த மரத்தோட வேர் மட்டும்தான் நல்லா அழுகி போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால இந்த வேருக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அங்கே போட்டது எதுக்குன்னா அப்படியே மழை வெயிலெல்லாம் அது அப்படியே காஞ்சு மக்கி அப்படியே மற்ற செடிகளுக்கெல்லாம் அது உரமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே அங்கே வீசியிருக்காங்க. பட் இன்னும் இந்த மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் உள்ள ஹெல்த்தியாக லைவாக தான் இருக்குது. நிறையா மரங்களில் இந்த மாதிரி காளான் வளர்ந்துருந்ததை பார்த்தோம். எங்களுக்கு இந்த காளான் என்ன வகைப்பட்டதுங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். இது இந்த வுட்டு ஒரு 2200 இயர்ஸ் ஓல்ட் ஆன மரத்துலேருந்து எடுக்கப்பட்ட வுட்டு. ஸோ இதை 1934 எடுத்திருக்காங்க. ஸோ இது they consider this as one of the oldest redwoods in this place.
என்னங்க இப்போவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட் பார்க்குக்கு வந்து சுற்றி பார்க்கணுன்னு தோணுதா? இந்த மாதிரி ஸ்டேட் பார்க்ஸ்லாம் வந்து இங்கே யூஎஸில் வந்து கவர்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் பண்ணுவாங்க. கோவிட் காரணமாக ரொம்ப நாளாக இந்த ஸ்டேட் பார்க்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இருந்தது. இப்போ தான் வந்து அதை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. ஆளுகளும் வந்து அவங்க ஜென்ரலாக வந்து கம்மியாக தான் உள்ளே விட்றாங்க ஒரு நாளைக்கு. நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வீக்கெண்ட் வந்து லைம் ரைஸும் தயிர் சோறையும் கட்டிட்டு வந்து இங்கே உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டு ஹாயாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். bloody crossroads of life. இந்த சைடு ஒரு பாதை இருக்குது, இந்த சைடு ஒரு பாதை இருக்குது, எந்த சைடு போகிறதுன்னு தெரில. ஸோ இந்த காயினை டாஸ் பண்ணி பூ விழுந்தா இந்த சைடு, தலை விழுந்தா இந்த சைடு. பூ இந்த சைடு போகலாம் வாங்க. இந்த ஸ்பாட் வந்து இப்போ கலிஃபோர்னியா வைல்ட் ஃபயர்ஸில் தப்பிச்ச ஒரு சில ஸ்டேட் பார்க்ஸில் இதுவும் ஒன்று. இதுக்கு மேலே என்னாலாம் நடக்க முடியாது. பேசாமல் போய் நான் ட்ரெயினை பார்க்க போகிறேன். இந்த ஊர் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இந்த பார்க்கை வந்து ஹாலோவின் டைமில் விசிட் பண்ணோம். அது ஹாலோவின்காக அவங்க நிறைய கேம்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. மேக் யுவர் ஓன் ஸ்கேர்க்ரோன்னு இங்கே வந்து ஒரு பூத் வச்சு நீங்கள் $15 கொடுத்தீங்கன்னா நீங்களே ஸ்கேர்க்ரோ செய்கிறதுக்கான ஒரு கிட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் இந்த வாட்டி அதை பண்ணலை, பட் உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து குழுவாக நின்று ஸ்கேர்க்ரோ செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு பம்கின் பேட்ச் ஃபார்ம் வச்சுருந்தாங்க. ஹாலோவின் டைமில் பம்கின்ங்கிறது வந்து செம ஃபேமஸுங்க. இங்கே யூஎஸில் வந்து குழந்தைங்கள்லாம் பம்கின் வாங்கி அதை கார்வ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வெளியே ஹாலோவின் டைமில் வைப்பாங்க. அவ்வளோதாங்க, நாம் இப்போ எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ட்ரெயின்லேயும் போகலான்னு ட்ரை பண்ணோம், பட் டிக்கெட்ஸ் வந்து ஆன்சைட்டில் விற்கலை. அவங்க டிக்கெட்ஸ் வேணும்னா ஆன்லைனில் புக் பண்ணணுன்னு சொன்னாங்க. நான் 2 ஃபோனில் ட்ரை பண்ணேன், டவரே இல்லை. ஸோ எங்களால் டிக்கெட்டே புக் பண்ண முடியலை. அடுத்த வாட்டி வரும்போது முன்னாடியே புக் பண்ணி ட்ரெயின்லேயும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஜென்ரலாக வந்து ட்ரெயின் வந்து அடல்ட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து $33 போல். ஸோ இந்தியன் ரேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா $2500 ஒரு பொம்மை ட்ரெயினில் சும்மா ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.